ஓம் சாய்ராம். இந்த பதிவில் நாம் பாபாவின் மிக சிறந்த பக்தியான தார்கட் அம்மையார் என்பவருக்கு பாபா நடத்தி கொடுத்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். இவங்க பாபாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். இவங்களுடைய குடும்பமே பாபாவிற்கு தினந்தோறுமே பூஜைகள் செஞ்சு வருவாங்க. இந்த அம்மையார் மிகுந்த சமயப்பற்று கொண்டவர். பல்வேறு நூட்களையும் கற்று அறிந்தவர் இவர். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னா, பண்டரிபுரத்துக்கு யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது பண்டரிபுரத்தில் போய் விட்டலை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகுந்த விருப்பமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது தனது விருப்பத்தை தன்னுடைய குடும்பத்தார்கிட்டலாம் சொல்கிறாங்க. அப்போ இவரது மகன் ஜோதிந்திரா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா பாபா கிட்ட பர்மிஷன் கேளுங்கம்மா, பாபா அனுமதி கொடுத்தாருன்னா நம்ம பண்டரிபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இந்த அம்மையாரும் அடுத்த முறை ஷீரடிக்கு வராங்க. வரும்போது பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நான் பண்டரிபுரம் போகணும், விட்டலை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்க பாபா அப்படின்னு கேட்குறாங்க. பாபா என்ன சொல்லிடுறாருன்னா, நமக்கு சீரடி தான் எல்லாமே, நாம் இங்கேயும் அங்கேயும் என்று எங்குமே அலைய தேவையில்லை, இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துட்றாரு. இதை கேட்ட அந்த அம்மையார் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறாங்க. ஆனாலும் இவங்களோட விருப்பத்தை திரும்பவும் பாபா கிட்ட சொல்கிறாங்க. பாபா, பண்டரிபுரத்தில் விட்டல் சுவாமி உயிரோடு இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க, நான் ஒரு முறையாவது பண்டரிபுரம் போகணும், அதுதான் முக்திக்கான வழின்னு சொல்லியிருக்காங்க பாபா, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்குறாங்க. பாபா அந்த அம்மையாரோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிறாரு. மேலும் அவங்க சிரத்தையோட பண்டரிபுரத்துக்கு யாத்திரை போக விரும்புகிறதையும் விட்டலை தரிசனம் செய்ய விரும்புகிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க பாபா. பாபா என்ன சொல்கிறாங்க, அவரோட விருப்பத்தை அறிந்த பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்டரிபுரம் சென்று வருவீர்கள், உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அந்த அம்மா சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்புகிறாங்க. தன்னுடைய கணவர் பாபா சாஹிப் தார்கெட்ட பண்டரிபுரம் போயிட்டு வரத்துக்கு பாபா அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தெரிவிக்கிறாங்க. அவரும் அவரோட மகன் ஜோதிந்திராவும் பண்டரிபுரம் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. 2 பேரும் பண்டரிபுரமும் வந்துடுறாங்க. தாயும் மகனும் காலையிலே எழுந்திரிச்சு குளித்து சாப்பிட்டுட்டு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே கோயிலுக்கு போகலான்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. தார்கட் அம்மையாரும் அவரது மகன் ஜோதிந்திராவும் அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க, விட்டலுக்கு நாங்கள் பூஜை செய்கிறோன்னு. அவரும் அனுமதி தராரு. இவங்க கொண்டு போன பூஜா திரவியங்கள், பொருட்கள், பூக்கள் எல்லாத்தையும் வச்சு விட்டலுக்கு பூஜைகள்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இறுதியாக தாங்க கொண்டு போயிருந்த மாலையை விட்டலுக்கு சாத்துறதுக்காக அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப குள்ளமானவங்க. ஆனால் விட்டலோ ஒரு மேடை மேலே இருந்தார். இவங்க ஹைட்டுக்கு அவருக்கு மாலை சாத்த முடியல. உடனே இவங்க அர்ச்சகர்கிட்ட கேட்குறாங்க, அந்த மேடை மேலே ஏறி நான் சுவாமிக்கு மாலை சாத்தட்டுமான்னு. அர்ச்சகர் அதுக்கு ஒத்துக்கல. சுவாமி மேலே, அதாவது சுவாமியோட மேடை மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. ஏமாற்றத்தோட தன் மகன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிந்திரா, நம்மளுடைய பூஜை முழுமையாக நிறைவடையவில்லையே அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. உடனே ஜோதிந்திரா என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட தாயை பாபாவிடம் வேண்டுதல் வைங்க, பாபா கிட்ட பிரார்த்திக்கோங்க, அவரோட அனுமதியோடு தானே நம்ம பண்டரிபுரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜோதிந்திராவோட பேச்சை கேட்ட அவங்க அம்மாவும் உடனே பாபா கிட்ட கண்ணை மூடி பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுன்னா, இந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அவங்க மகன் ஜோதீந்திரா அவங்க அம்மாவை உலுக்கி, "அம்மா கண்ணை திறந்து பாரும்மா, பாரும்மா. உன்னோட பிரார்த்தனைக்கு விட்டல் இறங்கி வந்திருக்காரு பாரும்மா. கண்கள திறந்து பாரு" அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா, விட்டல் சுவாமி வந்து மேடையிலிருந்து குதிச்சு கீழ இறங்கி, இந்த அம்மா பக்கத்துல மாலையை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டுருக்காரு. அத பார்த்து அந்த அம்மா கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடியுது. மிகுந்த பக்தி பூர்வத்தோட அந்த அம்மா மாலைய வந்து விட்டலுக்கு சாத்துறாங்க. உடனே விட்டல் பழையபடி அந்த மேடை மேல ஏறி நின்னுக்கிறாரு. அத பார்த்த அர்ச்சகருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நம்ப முடியாத ஆச்சரியத்தோட, பக்தியோடு இந்த அம்மாவோட கால்ல வந்து விழுந்து வணங்குறாரு. அப்ப தார்கட்டம்மையாரும், ஜோதீந்திராவும் என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு பண்டரிபுரத்துக்கு போய் விட்டல தரிசனம் செய்யுங்க அப்படின்னு பாபா தான் அனுமதி குடுத்தாரு" அப்படின்னு சொல்றாங்க. இந்த லீலைய கண்டு அனைவருமே வியந்து போறாங்க. திரும்பவும் இவங்க அடுத்த முறை சீரடிக்கு போறாங்க. அப்ப பாபா தார்கட்டம்மையார் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, "அம்மா விட்டோபாவ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அம்மா கண்களில நீர் வழியறது நன்றி பெருக்கோட பாபா கிட்ட சொல்றாங்க, "எல்லாத்துக்கும் நீங்க தானே பாபா காரணம். உங்களுடைய லீலை தானே பாபா காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்ன சொல்றாங்கன்னா, "நான் இந்த நிமிடமே என்னோட வாழ்க்கை முடிஞ்சா கூட நான் வந்து சந்தோஷம் அடைவேன். என்னோட வாழ்க்கையே ஒரு பூர்ணத்துவம் அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத மாரி எனக்கு உணர்றேன் பாபா" அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய லீலையாகும். பாபா வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வருவாருன்னு தெரியும். ஆனா, பாபாவோட பக்தர்களுக்காக விட்டல் கூட தான் இருந்த மேடையிலிருந்து கீழ இறங்கி வந்து அந்த மாலைய வாங்கிக்கிட்டாருங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமாகும். பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் வைப்போம். ஜெய் சாய்ராம்.